இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹை பாஸ் ஃபில்டர். ஸோ போன செகண்ட் ஆர்டர் ஹை பாஸ் ஃபில்டர், செகண்ட் ஆர்டர் ஹை பாஸ் ஃபில்டருக்கு முன்னாடி நம்ம 1.5 பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது ஆலன் கீ ஃபில்டர். ஆலன் கீ ஃபில்டர்னா என்ன? திஸ் ஆலன் கீ ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரலாக டெரைவ் பண்ணோமா இல்லையா, ஜென்ரலாக டெரைவ் பண்ண வச்சு இது வரைக்கும் எனக்கு எழுதணும். விச் மீன்ஸ் ஆலன் கீ ஃபில்டருடைய அவுட்புட் ஈக்குவேஷன் வரைக்கும் எழுதணும். ஆலன் கீ ஃபில்டரோட அவுட்புட் ஈக்குவேஷன் வரைக்கும் எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டேரெக்டாக நம்ம செகண்ட் ஆர்டர் ஃபில்டருடைய டயக்ராம். ஸோ அது வரைக்கும் எழுதுனா நியர்லி அரௌண்ட் 5 மார்க்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே இந்த டயக்ராம் போட்டதுக்கு டயக்ராமுக்கு ஒரு 1.5 மார்க்ஸ் கொடுப்பாங்களா, 1 மார்க் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா ஆலன் கீ ஃபில்டர் டயக்ராம் தானே இது, தர்ஃபோர் இதுக்கு 1 மார்க்கு. இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் கரெக்டாக எழுதுனா நியர்லி 6 to 7 மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா, இது வரைக்கும் நல்லா எழுதுனா போதும். அப்புறம் இதில் என்ன போன லோ பாஸ் ஃபில்டரில் இது ரெண்டுமே ஆராக இருந்துச்சு, இது ரெண்டும் சிஆர் இருந்துச்சு. விச் மீன்ஸ் Y1 Y2 ஆர், Y2 Y3 சிஆர் இருந்துச்சு. பட் இன் கேஸ் ஆஃப் ஹை பாஸ் ஃபில்டர் Y1 Y2 எப்படி இருக்கு, Y1 Y2 சிஆ இருக்கு. அதனால இங்கே எஸ்சின்னு மென்ஷன் பண்ணணும். இது என்னவா இருக்கு, ஆரா இருக்கு, தர்ஃபோர் 1/r மென்ஷன் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தா, ஆஸ் யூஷுவல் இந்த ஈக்குவேஷனில் Y1 Y2க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Y1க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், SC சப்ஸ்டியூட் பண்ணலாம். Y2க்கு பதிலாக SC, தர்ஃபோர் SC இன்ட்டு SC S² C². புரிஞ்சா? அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாரு. கீழே இருக்கக்கூடிய Y4க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1/r சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா Y1க்கு பதிலாக SC சப்ஸ்டியூட் பண்ணுறேன், Y2க்கு பதிலாக SC சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதான் அது SC + SC 2SC ஆயிடுச்சு. அடுத்தது Y3க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1/r சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தர்ஃபோர் 1/r சப்ஸ்டியூட் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்தது Y1 × Y2 which means SC × SC which is S² C². அடுத்தது ப்ளஸ் 1 - A0 into 1 - A0 into Y2 × Y3. அதாவது Y2 is nothing but SC and Y3 is 1/r, therefore SC into 1/r, that is SC/r. முடிஞ்சு போச்சா? அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்கான்னு பாரு. என்ன பண்ணணும், நம்ம எல்சிஎம்லாம் காமனாக எடுத்து எனக்கு மேலே A0 மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்பு, மேலே எனக்கு A0 இருக்கிற மாதிரி நான் ஒரு ஸ்டெப்பை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இந்த வேல்யூ நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா, தர்ஃபோர் இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் திஸ் டைம், அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண 1/r². இந்த டைம் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த டைம் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × SC/r, அடுத்தது -α0 × SC/r. இதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. இங்கே ஒரு 2SC/r இருக்குது, இங்கே ஒரு SC/r இருக்குது. தர்ஃபோர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 3SC/r வந்துடும். தர்ஃபோர் நான் இது 3SC/r நீங்கள் வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு எல்லாத்துலேயுமே டினாமினேட்டர் நான் காமனாக எடுக்கலாமா? என்ன டினாமினேட்டர் காமனாக எடுக்கலாம், மேக்ஸிமம் பவர் டினாமினேட்டர். மேக்ஸிமம் பவர் என்ன, R². தர்ஃபோர் R² வேணும்னா இங்கே R தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு R மல்டிப்ளை பண்ணால் R டிவைட் பண்ணும். ஓகேவா, அதாவது இது ரெண்டுத்துக்கும் பதிலாக நான் 3SCR போட போகிறேன். அப்போ இங்கே R மல்டிப்ளை பண்ணால் R டிவைட் பண்ணும். அப்போ 3SCR/R² வந்துட்டு அந்த R² கீழே வந்துடுச்சு, 3SCR இங்கே வந்துடுச்சு. அடுத்தது இங்கே ஆல்ரெடி R² தான் இருக்குது, தர்ஃபோர் 1 அப்படியே போட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு R² வேணும். தர்ஃபோர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலையுமே நான் R² போடுறேன். R² இங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது இந்த டைமுக்கு பதிலாக தான் நான் இங்கே ஆல்ரெடி போட்டேன். இந்த டைமில் அதே மாதிரி வேணும், அங்கே R² வேணும். தர்ஃபோர் இங்கே ஒரு R மல்டிப்ளை பண்ணால் R டிவைட் பண்ணும். R மல்டிப்ளை பண்ணால் R² வந்துடும். அந்த R² இங்கே இருக்குது, இன்னொரு R வந்து இங்கே வந்துடும், அவ்வளோதான். தர்ஃபோர் இங்கே டினாமினேட்டர் ஓவர் நியூமரேட்டர் ஆசிட்டிஸ் அப்படியே தான் சேமாக இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா. இந்த C² மேலே போயிடுச்சு. சரி, இங்கே நான் இங்கே எழுத மிஸ் பண்ணிட்டேன்னா இந்த C² எனக்கு மேலே போயிடுச்சு. தர்ஃபோர் C² மேலே போனால் எனக்கு என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாமா. C² மேலே போயிடுச்சு. தர்ஃபோர் எனக்கு சரி R² மேலே போயிடுச்சு. R² மேலே போனால் இந்த ஸ்டெப் வந்துடும். இது வரைக்கும் எனக்கு ஓகேவா. அடுத்ததில் பாரு, இதுலேயும் SCR காமனாக இருக்குது. தர்ஃபோர் 3 - α0 உள்ளே கொண்டு வந்துடுவேன். SCR காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அடுத்தது SCR ஸ்டெப்பு, அடுத்தது 1 ஸ்டெப் இது இருக்குது. நீ ஆர்டர் வைஸாக கரெக்டாக கூட எழுதிக்கலாம். ஐ மீன் மேக்ஸிமம் பவர் இங்கே, அடுத்தது இங்கேன்னு எழுதிக்கலாம். இப்போ எனக்கு நியூமரேட்டரில் வெறும் α0 மட்டும் தான் இருக்கணும். நியூமரேட்டரில் விச் மீன்ஸ் எனக்கு கெயின் மட்டும் தான் இருக்கணும், அதாவது A0 மட்டும் தான் இருக்கணும். அதனால் இந்த டைம் நான் எலிமினேட் பண்ணால் என்ன பண்ணலாம், இதையும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 1/SCR சரி எஸ் இந்த டைமால் டிவைட் பண்ணிடலாமா. தர்ஃபோர் இந்த டைமால் டிவைட் பண்ணுறேன். தர்ஃபோர் இது டிவைட் பண்ண இந்த டைம் இதில் கேன்சல் ஆகிரும். இதில் பாரு, இங்கே டிவைடட் பை இந்த டைம் வரும்போது இங்கே கீழே எனக்கு ஹையஸ்ட் பவர் இருக்குது. தர்ஃபோர் கீழே அந்த டைம் இருக்கும். அதே மாதிரி இந்த டைம் திருப்பி இந்த டைமால் டிவைட் பண்ணும்போது 1 வந்துடும். இந்த டைமால் டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த டைம், அதாவது H(s). இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சதுக்கப்புறம் 3 - α0 சரி இது வந்து H(s)ல் இருக்குது. இது வரைக்கும் ஃபைன் பண்ணால் நியர்லி 10 மார்க் கிட்ட வந்துடும். 16 மார்க் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா, அல்லது ஒரு 12 மார்க் கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நியர்லி அரௌண்ட் 10 மார்க் ஆச்சு. 12 மார்க் கொஸ்டினாக இருந்தால் நியர்லி அரௌண்ட் 9 to 8 மார்க்ஸ், 8 to 9 மார்க்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற, சிம்பிளான ஸ்டெப் தான். H(s) இருக்குது, H(j⍵) சப்ஸ்டியூட் பண்ணால் இதுக்கு 1 மார்க். H(j⍵) சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன, S இருக்க வேண்டிய இடத்துல J⍵ சப்ஸ்டியூட் பண்ண, அவ்வளோதான். இந்த இடத்துல J⍵ சப்ஸ்டியூட் பண்ணு. 3 - α எப்படி எழுதலாம், நீ நல்லா ஞாபகம் இருக்கா? சரி 3 - A0 3 - A0 இஸ் நத்திங் பட் கெயின். தர்ஃபோர் இது கெயின் எழுதிக்கிறேன். அதனால இங்கே என்ன, சரி இந்த ஸ்டெப்பில் எழுதலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதலாம். தர்ஃபோர் இங்கே இருக்குது, இதுக்கு மேலே என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், J⍵. அப்போ இந்த டைம் இருக்குது, இதுக்கு மேலே என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், S க்கு மேலே J⍵ சப்ஸ்டியூட் பண்ணலாம். S² இருக்கனால
ஜே ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர், அதனால் இங்கே ஜே ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது இன்ட்டு சி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் அதுதான் இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு மாடுலஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் சார் இங்கே எனக்கு ஹெச் ஆஃப் ஜே ஒமேகா இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எனக்கு மாடுலஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் ஜே ஒமேகா வேணும். மாடுலஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் ஜே ஒமேகா என்ன பண்ணுவேன், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுவேன். கரெக்டாக ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக. அதனால இந்த ஸ்டெப்பில் இந்த ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனியாக செப்பரேட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கொயரை நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துடும், -1 வந்துடும். அப்போ இங்கே இது மைனஸ் ஆகிடும். தர்ஃபோர் இது எனக்கு ரியல் பார்ட், இது எனக்கு ரியல் பார்ட். இந்த ரியல் பார்ட் ரெண்டுத்தையும் முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கிறேன். புரிஞ்சுதா? அடுத்து இதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், நான் ஞாபகம் இருக்கா? இதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஆல்ஃபா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். தர்ஃபோர் ஆல்ஃபா இங்கே இருக்குது இன்ட்டு 1/j ஒமேகா ஆர்சி இருக்குல்ல, இந்த ஜே வந்து மேலே வந்துடுச்சுன்னா -j ஆகிடும். தர்ஃபோர் -j இன்ட்டு இதுக்கு பதில் ஆல்ஃபா, இதுக்கு பதில் ஒமேகா ஆர்சி. அந்த ஸ்டெப் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? அதை நான் திருப்பி ஒரு டைம் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கேன். திருப்பி எடுத்து எழுதிட்டு இப்போ நான் இது வந்து நான் இதில் பாரு, உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆர்சினா எப்படி எழுதுவேன் நல்லா, இது வந்து ஹைபாஸ் ஃபில்டர். ஹைபாஸ் ஃபில்டரில் எனக்கு என்ன வரும், கட் ஆஃப் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் வரும். அதுவே எனக்கு லோ பாஸ் ஃபில்டரில் ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரும். தர்ஃபோர் நான் இந்த ஸ்டெப்பில் ஆர்சிக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா ஒமேகா எல்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒமேகா எல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். தர்ஃபோர் இந்த டைம் அப்படியே இருக்கும். இதில் இது அதுக்கப்புறம் இந்த ஒமேகா எல் சப்ஸ்டியூட் பண்ணுறது இதுக்கு ஒரு மார்க் மேக்ஸிமம் வந்துடும். தர்ஃபோர் இந்த ஆர்சிக்கு பதிலாக இந்த ஆர்சி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒமேகா எல் ஸ்கொயர்னு வந்துடும். தர்ஃபோர் ஒமேகா எல் ஸ்கொயர் மேலே போயிடும், இந்த ஒமேகா ஸ்கொயர் கீழே வந்துடும். அதனால் இந்த ஹோல் டினாமினேட்டர் அந்த ஹோல் ப்ரவரை மேலே எழுதிட்டு போயிட்டேன். -j இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஒமேகா. இந்த ஆர்சிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இந்த 1/RCக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், மேலே எனக்கு ஒமேகா எல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன், திஸ் இஸ் நத்திங் பட் இந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வரைக்கும் அடுத்து இது வரைக்கும் ஸ்டெப் வரும்போது 11-12 மார்க் இந்த ஸ்டெப்போட நியர்லி வந்துடும். நியர்லி 12 மார்க் 13 மார்க் கூட இங்கே வந்துடும். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு, ஜஸ்ட் மாடுலஸ் எடுத்திருக்கேன். மாடுலஸ் எடுத்து என்ன ஆகும், டினாமினேட்டர் தனியாக நான் சொன்னேன்னா டினாமினேட்டரில் இமேஜினரி எக்ஸிட் ஆகிடும், இமேஜினரி கிளம்பிடும், இமேஜினரி இருக்காது. தர்ஃபோர் A0 இன்ட்டு இந்த ஸ்டெப்பில் பாரு, இதை எடுத்துக்கும் நான் இது ஃபஸ்ட் நான் இதை வந்து ரியல் டேமை நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இமேஜினரி டேமில் இதை ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ் மாறிடும். பாசிட்டிவ் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், இதுக்கு ஹோல் ரூட் வந்துடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் பட்டர் வெத்தில் நான் சும்மா பட்டர் வெத்துக்கு டிரைவ் பண்ணும். இதுக்கு ஒரு 3 மார்க்ஸ் to 2 மார்க்ஸ் இருக்கும். அவ்வளோதான். பட்டர் வெத் டிரைவ் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கிறேன், இதை நான் என்ன பண்ணலாம், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் பை ஒமேகா எல் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். அதுதான் இந்த ஸ்டெப்பை தான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இங்கே எனக்கு ஒமேகா ஸ்கொயர் விட்டுட்டேன்னா இங்கே ஒமேகா ஸ்கொயர். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, A ஸ்கொயர் - B ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்குது. A ஸ்கொயர் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ ஒமேகா எல் பை ஒமேகா த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது A - B த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் பட்டர் வர்த்தினாலே எப்பயும் போல் இந்த ஆல்ஃபா இது ரெண்டுத்துக்குமே சேம் தான். இதுலையும் பட்டர் வர்த்தினா எப்பயும் போல் இந்த ஆல்ஃபா வேல்யூ போடு. இதுக்கு A - B ஃபார்மேட்டில் தான் எப்பயுமே இருக்கும். A - B எக்ஸ்பேண்ட் பண்ணு. A - B எக்ஸ்பேண்ட் பண்ணினா எப்பயுமே ஒமேகா எல்னு வந்துச்சுன்னா அது மேலே இருக்கும், அதுவே ஒமேகா சின்ன கீழே இருக்கும். தர்ஃபோர் ஒமேகா மேலே தான் இங்கே இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. A ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கொயர் ஃபார்முலான்றதுனால ஸ்கொயர் ப்ளஸ் 2AB 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ திஸ், பியோட வேல்யூ இங்கே ஒரு ஸ்கொயர் வந்துடும். நான் மிஸ் பண்ணிட்டேன் பாரு, ஸ்கொயர். அவ்வளோதானா? அதுக்கப்புறம் இந்த டைம் அப்படியே இங்கே ஆல்ஃபா இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயரா, ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ திஸ் வேல்யூ விச் இம்ப்ளைஸ் தட் ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ 2ன்ற வேல்யூ வரும். நீ கேல்குலேட்டரில் போட்டுனா தெரியும். இதுக்கு பதில் 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டைம் அப்படியே இருக்கும். தர்ஃபோர் திஸ் கேன்சல் ஆகும்போது எனக்கு இந்த டைம் அப்படியே வரும். இது என்ன, இந்த பவர் நான் டோட்டல் பவரை மேலே எடுத்து போகும்போது பவர் 4 ஆகிடுச்சு. இது வரைக்கும் ஓகேவா? இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒமேகா எல்லுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், FN சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒமேகாக்கு பதிலாக FN சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது வரைக்கும் ஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னாலே நியர்லி 15 மார்க்ஸ் வந்துடும். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் நார்மலைஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் இந்த A0 கீழே கொண்டு வந்துடுவேன். A0 கீழே கொண்டு வந்துடும் போது மீதி அப்படியே தான் இருக்கும் பாரு. ஜஸ்ட் A0 கீழே கொண்டு வந்துடும் 1 டிவைடட் பை எனக்கு இந்த வேல்யூ அப்படியே இருக்குது. இது எனக்கு நார்மல் ஆர்டர் இருக்குது. இது எனக்கு என்னென்னா நார்மலைஸ்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இதுவே எனக்கு இது என்னென்னா வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இப்படி இருக்குது. நார்மலைஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து A0 கீழே கொண்டு வந்துடும். அவ்வளோதான் ஸ்டெப். ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். இது வரைக்கும் இந்த நார்மலைஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைனல் ஸ்டெப்பை எழுதணும். கண்டிப்பாக உனக்கு என்னென்ன ஸ்டெப்பு எழுதுறோன்றதையாச்சும் ஞாபகம் வச்சுக்கோ. உள்ள நீ என்ன பண்ணுறதுன்னு எப்படியாச்சும் பண்ணிடுவீங்க ஏதாச்சும் நடுவில். பட் மறந்த கூட ஏதாச்சும் தப்பாகிடும். பட் ஆனால் என்ன ஸ்டெப் பண்ணுறன்றதையாச்சும் எழுதி வச்சுக்கோ, படித்து முடிச்சுக்கோ. இதுவே ஹை பாஸில் கேட்டால் எனக்கு இந்த 4 நான் போடாமல் 2 பவர் n அப்படின்றத நான் எடுத்து எழுதுவேன். அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த ஒன்று டிஃப்ரென்ஸ் தான். இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும்.